அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரை இந்த படம் நல்லா தான் வந்திருக்கு. பொதுவாக ஒரு காலத்தில் மதம் மாறுவதற்கான தேவை இருந்தது, அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. நம்ம சில பேர்கிட்ட கேட்டோம்னா எங்களை புறந்தள்ளாங்க, ஒரு கை எங்களை தூக்கி விட்டுது, அந்த கைக்கு பின்னால் எது இருக்கிறதுன்னு தெரியாமல் எங்களை தூக்கி விட்ட கைக்கு நாங்கள் நன்றி சொன்னோம் அப்படின்னு மதம் மாறிய ஒரு தேவை ஒரு காலம் இருந்தது. ஆனால் அது காலப்போக்கில் அது கமர்ஷியலாக மாறிடுச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ எங்கள் கிராமத்தில் எங்கள் அப்பா காலத்திலலாம் இந்த மாதிரி மத பிரச்சாரம் பண்ணின்னு நோட்டீஸ் கொடுக்க வந்தால் அவங்களே விரட்டி விட்ருவாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லைப்பா, 2 தெருவில் எல்லோரும் ஒன்று மண்ணா. இப்போ எங்கள் அம்மா சாமி கும்பிடும், வெள்ளிக்கிழமான விரதம் இருக்க அமாவாசை கும்பிடும். அதுக்கான இந்துன்னா என்னன்னு தெரியாது. இயல்பாக அந்த வாழ்க்கையில் அவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு 2 தெருவிலே ஒரு 3 சர்ச்சு வச்சுக்கிறான். 3 பேருக்கும் போட்டா போட்டி, இவன் ஆள் பிடிக்கிறதா அவன் ஆள் பிடிக்கிறதா இவங்க ஆள் பிடிக்கிறதான்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. எல்லா மதங்களும் ஒரு இறை அச்சத்தை ஏற்படுத்துது. இறை அச்சத்தை ஏன் ஏற்படுத்துகிறாங்கன்னா, மனிதன் அவன் வாழ்க்கையில் சில நெறிமுறைகளை கையாளணும். இப்படி இயல்பாக சொன்னால் தப்பு செஞ்சால் சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு ஒரு இறை அச்சத்தை ஏற்படுத்துகிற விஷயங்களை எல்லா மதங்களும் செய்து, குறிப்பாக இந்து மதம் என்று சொல்கிற இங்கே திராவிடர்கள் என்ற போர்வையில் முதல்ல அவன் இந்த இறை அச்சத்தை காலி பண்ணான். இறை அச்சத்தை காலி பண்ணால் தான் வாழ்க்கை முறை நெறிக்கட்டு இருக்கும். திருடலாம், கொள்ளையடிக்கலாம், பொய் பேசலாம், எதற்கும் நாம் அஞ்சாமல் பாதக செயல்களை செய்யலாம்ன்ற மாதிரி இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. எல்லா மதங்களும் மனிதநேயத்தோடு இருக்கணும். மனுஷன் மதத்துக்காக மனுஷன் இல்லை, நமக்காகத்தான் மதங்கள். நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி தருகிற, ஒரு நல்ல விஷயங்களை தருகிற விஷயத்துக்காக தான் மதங்கள் இருக்குது என்பதை இந்த படம் வலியுறுத்துவதாக தான் நான் பார்க்குறேன். மதத்தை வைத்துக்கொண்டு சண்டை போடுறதும், இந்த மதத்துக்கானவன் அந்த மதத்துக்கானவன் சொல்கிறதையும் தவிர்த்து மக்கள் ஒரு மனித நேயத்தோடு இந்த சமூகத்தில் இருக்கணும். இன்னொன்று, நிறுவனமயமாக்கப்படுறது வெற்றி பெறும். ஆனால் இங்கே இந்துக்கள்னு சொல்கிறவங்க யாரும் ஒன்றும் பெருசாக ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டு உண்மையாக இருக்கிறாங்களான்னா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இந்துக்களுக்கு நாங்கள்லாம் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த குறிஞ்சாங்குளத்தில் ஒரு 4 பறையர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு கோயில் கட்ட போனால், சிலை வைக்க போனால், அந்த 4 பேரை கொன்று அவர்கள் ஆணுறுப்பை அறுத்து வாயில் வச்சாங்க. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் விடுதலை ஆனாங்க. நானும் இந்த இந்துக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிற எல்லார்கிட்டையும் போய் கேட்டேன். இந்த மாதிரி எங்களையும் தானே நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்க, நாங்களும் இதுக்குள்ளே தானே இருக்கிறோம், சிலர் சட்டப்படி நான் இந்துன்றாங்க, சரி என்னமோ அப்படி இருக்கிறோம்ல, இது கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த கோயிலை கட்டுவதற்காகவது ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா அதுக்காக தான் நான் உயிரை விட்டுறாங்க. அந்த உயிரை விட்டதற்கான நோக்கமாக அதை நிறைவேற்றணும்ல. அட்லீஸ்ட் அவங்கள தான் நம்ம காப்பாற்ற முடியல, அவங்க நோக்கத்தையாவது காப்பாற்றணுமே அப்படிலாம் நம்ம பல இடங்களில் கேட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. அப்போது ஆனால் இன்றைக்கு இந்துத்துவம் என்று சொல்கிறவங்க எங்கே நிற்கிறாங்கன்னா, வேறு ஒரு மதத்துக்கு எதிராக பேசணுன்னா ஆளாக நின்று நாங்கள் தான் அத்தாரிட்டின்றாங்க. அதால் இந்த பக்கமும் நிறைய மிஸ்டேக் இருக்குது. நாம் நான் கூட ஒரு அண்மையில் ஒரு மேடையில் ஒரு பெரிய ஆள் வச்சுன்னு கேட்டேன், எங்கெல்லாம் இந்துக்கள்னு சொல்கிறீங்களா, இந்துக்கு நீங்கள் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த கொலையை பிராமணர்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதால் மத நம்பிக்கை எதற்குன்னா, ஒரு மனிதனை மனிதனாக மனிதநேயத்தோடு சக மனிதர்களை நேசிக்கிற அளவுக்கு தான் மதங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதால் அந்த வகையில் இந்த படம் ஒரு நல்ல கருத்தை விதைத்திருக்கிறது. இந்த கருத்து சமூகத்தில் போகணும். அநேகமாக இதுக்கு கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஏதாவது சமூகத்தில் ஒரு கருத்தை ஒட்டி அந்த கருத்து செத்து போன மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கருத்தை ஒட்டி சில விவாதங்கள் எதிர்கருத்துகள் வந்தால் தான் 2 கருத்துக்கள் மோதி ஒரு புதிய கருத்து பிறக்கும். இதுதான் சயின்ஸு. அதால் இந்த படத்தை அனைவரும் திரையில் பார்க்கணும். இந்த மாதிரியான
புதுமையான கருத்துக்களை எடுக்கிற நபர்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.